அரசு சமையல் வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாம். கிச்சனுக்குள்ள போலாங்க. இப்போ நம்ம ஒரு ராஜ்மா கிரேவியும் ராஜ்மா வச்சு ஒரு சேலடும் தான் பண்ண போகிறோங்க. இந்த ராஜ்மா கிரேவி தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த சேலட் வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேயும் எடுத்துக்கலாம், இடையிலேயே எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. நான் ராஜ்மாவை வந்து ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வேக வைக்க போகிறோம். குக்கரில் சேர்த்துட்டு சவுண்டு கொஞ்சம் அதிகமாக தான் விட்டுக்கணுங்க. ஏன்னா ராஜ்மா வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதுவும் இந்த ப்ரௌன் கலர் ராஜ்மா வந்து ரொம்பவே டைம் எடுத்து நான் வந்து ஒரு 15 சவுண்டே வச்சுக்கிட்டேன். இந்த ராஜ்மா வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு நான் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சுட்டேன். ஒரு 7-8 சவுண்டு வந்தோடனே ஓப்பன் பண்ணி பார்த்தேன், சரியாக வேகலை. அதனால் மறுபடியும் ஒரு 6-7 சவுண்டு விட்டுட்டேங்க. அதுக்கப்புறமா தான் எனக்கு இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்துடணும். இந்த அளவுக்கு வெந்தால் தான் ராஜ்மா கிரேவியில் போடும்போது நல்லாயிருக்கும். இதையும் நம்ம தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கரண்டியால் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாங்க. மசிச்சு விட்டு போடும்போது அந்த கிரேவி நல்லா சுவையாக இருக்கும். இப்போ ராஜ்மா நல்லா வெந்து இந்த மாதிரி மசிச்சு விட்டதுக்கப்புறம் ரெடியாக இருக்குங்க. இப்போ ராஜ்மா கிரேவிக்கு தேவையானதெல்லாம் வதக்கிடலாம். இப்போ ஒரு வாணலியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சுங்க. இதில் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். இந்த கிரேவிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடிக்கும் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேங்க. கிரேவி கொஞ்சம் திக்காக வர்றதுக்காக இப்போது நம்ம ஒரு தக்காளியும் இதில் சேர்த்துறோங்க. இந்த வெங்காயம் நல்லா கலர் இந்த மாதிரி மாறி வர்ற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு திக்னஸ்க்காக நம்ம கொஞ்சம் முந்திரி ஒரு 4 போல் சேர்த்துக்கிறோம். இதிலேயே கசகசா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்து விட்டு இதை நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காய கலவை நல்லா வதங்கிருச்சுங்க. கொஞ்சம் ஆறி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. நம்ம அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது நம்ம தாராளமாக தண்ணி விட்டே அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைக்க எடுத்து வச்சுருந்த கலவையை அரைச்சாச்சு. தாளிக்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குங்க. இப்போ தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலி வச்சுட்டு தேவையான அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கிரேவியெல்லாம் செய்யும்போது பட்டரில் செஞ்சோம்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஆயிலில் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பட்டர் உருகி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சோம்பு தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இதை வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கிக்கணும். தக்காளியை நல்லா கரண்டியால் இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கறி குழம்பு தூள், எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கறி மசாலா தான் நான் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள். இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக தான் சேர்க்குறோம், ஆப்ஷன் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இந்த தூளெல்லாம் சேர்த்து ஒரு 10-20 செகண்ட் வதங்கினா போதும். நம்ம அரைச்சி வச்சுருக்க கலவையை இதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க. அதே மாதிரி தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கறிக்குழம்பு தூள் சேர்த்துருக்கேன். இல்லாதவங்க மல்லித்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க ராஜ்மா சேர்த்துடலாங்க. அந்த கலவை கொதிப்பிடிச்சு வரும்போது இந்த மாதிரி ராஜ்மாவை சேர்த்துக்கலாம். நல்லா பிரட்டி விட்டு பார்த்துட்டு தேவைக்கு கொதிக்கிறதுக்காக மறுபடியும் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம சேர்த்துருக்க அந்த மசாலா எல்லாமே நல்லா சுண்டி வரணும். அதுக்காக இந்த மாதிரி நல்லா கொதிக்க வைக்கிறோம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டுடலாம். இடையில நம்ம பிரட்டி கூட விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும். கிரேவி அப்படிங்கிறப்ப இது வந்து குருமா கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் வேணால் இப்படியே வச்சுக்கலாம். கிரேவி கன்சிஸ்டன்சி அப்படிங்கும்போது மறுபடியும் மூடி போட்டு அடுப்பை குறைச்சி வச்சுட்டேங்க. நம்ம அடுப்பை குறைச்சி வைக்கும்போது தான் இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த அந்த பட்டர் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருந்துச்சு. இப்போது ஃபைனலாக கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே கசூரி மேத்தி நல்லா கையில் தேய்ச்சி விட்டு சேர்த்துக்கலாங்க. ஃபைனலாக அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் பட்டரும் சேர்த்துட்டேன். அந்த பட்டர் ஃபைனலாக சேர்க்கும்போது நல்ல மணமாக இருக்கும். இப்போது ஓரளவுக்கு நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சுங்க. இறக்கி வைக்கும்போது இன்னுமே வந்துடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி இறக்கியாச்சுங்க. அவ்வளோதான், நம்மளோட ராஜ்மா கிரேவி ரெடிங்க. இது சப்பாத்தி, பூரி, ரொட்டி இதுக்கெல்லாம் நல்ல ஒரு காம்போவாக இருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் பண்ணியிருக்கேங்க. அடுத்து நம்ம ஹெல்த்தியான ராஜ்மா சேலட் தான் செய்ய போகிறோங்க.
இந்த ராஜ்மா சேலட் செய்கிறதுக்கு நான் வந்து கொஞ்சம் பிங்க் கலராக இருக்க ராஜ்மா எடுத்து ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் மட்டுமே வச்சு எடுத்தேன். இந்த ராஜ்மா 5 விசில்லையே நல்லா வெந்து வந்துருச்சுங்க. கொஞ்சம் கேரட்டு, பெரிய வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் எலுமிச்சம்பழமும் பிழிஞ்சுக்கிட்டேங்க. ராஜ்மா வேகிறப்பையும் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் நம்ம இதில் கேரட் எல்லாமே கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தாள் இருந்தால் வெங்காயத்தாள் சேர்த்துக்கலாங்க. இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி ஃபைனலாக தூவிக்கலாம். நம்ம விருப்பப்பட்டால் இதில் தேங்காய் துருவல் கூட பச்சையாக சேர்த்துக்கலாங்க. இது நல்லா பெரட்டி விட்டாச்சுன்னா நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கும் போது இந்த மாதிரி சேலட் ஒரு கப் எடுத்துக்கலாம். நல்ல ஃபில்லிங்காக இருக்குங்க. நான் செஞ்சு காட்டினேன் இந்த ராஜ்மா கிரேவியும் இந்த சேலடும் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இதோட இந்த சீசனில் எங்ககிட்ட முருங்கைக்கீரை, சூப் மிக்ஸ், பிரண்டை பொடி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.